பாஜக என்ன செய்யுது? எல்லா இடத்துலயும் 10 ஆண்டு 15 ஆண்டு பீகார்ல யூபியில எல்லாம் ஆட்சி பண்ண பிறகும் தேர்தல் வரும்போது என்ன சொல்றாங்க? அவங்க தேச துரோகி, அவங்க வந்தா நல்லா இருக்காது நாடு, நாங்க என்ன செய்யறோம்னு சொல்றதே இல்லை, என்ன எதுவுமே செய்யல. அந்த வகையில் இங்க வந்து அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா இவங்க நல்லவங்க இல்லை, இவங்களை எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக தான் தலைவர் சொல்றார், எங்களுடைய தனித்துவத்தை, எங்களுடைய இன வரலாற்றை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, எங்களுடைய பேரறிஞர் அண்ணா காட்டிய 2 மொழி கொள்கையை என்னைக்கும் எதற்காகவும் நாங்க மாற்றவே மாட்டோம், கைவிடவே மாட்டோம். நீங்க யாரா இருந்தா என்ன? அதுக்காகவே தான் இந்த கூட்டத்துக்கு தலைப்பு தமிழ்நாடு தலை குனியாது. ஏன்னா எத்தனையோ வகையில வஞ்சிக்கிறார்கள் நம்மளை. முதலில் நான் கூற வேண்டியது, இந்திய வரலாற்றில் மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து அரசியல் செய்கிறது இந்த அளவுக்கு கனவு கூட காணாத அளவுக்கு இன்றைக்கு பாஜக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நம்ம மெட்ரோ கேட்டா கொடுக்கறது இல்லை. ஏற்கனவே நம்ம 1 ரூபா வரி நம்மகிட்ட இருந்து போனா வெறும் 25-28 பைசா தான் கொடுக்கறாங்க திருப்பி. அதற்கு மேல் நம்ம ஏதாவது சிறப்பு திட்டம் மெட்ரோ அதுக்கு உதவி செய்யுங்கன்னா மாட்டோம். பேரிடர் வருது, பெரிய புயல் வந்துருச்சு, பெரிய வெள்ளம் வந்துருச்சு, அதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னா மாட்டோம். அதெல்லாம் தாண்டி அவங்க நிதிநிலை அறிக்கையில் சென்ற ஆண்டு அவங்க கல்விக்கு எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்குற நிதியில் யூபிக்கெல்லாம் 20,000 30,000, நம்மளுக்கெல்லாம் 3,000 2,800. அந்த 2,800 நீங்களே திட்டமிட்டு உங்க மசோதாவில், உங்க அப்ரோப்ரியேஷன் பில்லில், உங்க நிதிநிலை அறிக்கையில் இருந்த பணத்தை கைவிட்டு எங்களுக்கு கொடுங்கள் என்றால் அது சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, நீங்க தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு இந்த 2,800 கோடின்றாங்க. இப்போ நாங்க கேட்கிறோம், எங்க மசோதால அந்த மாதிரி கண்டிஷனே கிடையாது. மசோதால சொல்லுது இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு பணம், நீங்களா உங்க விருப்பத்துக்கு சட்டத்தில் இல்லாத கண்டிஷன்லாம் எப்படிங்க போடுவீங்கன்னு கேட்டா, இல்ல இல்ல அப்படிதான் நாங்க பண்ணுவோம். இது சர்வாதிகாரித்தனம் இல்லைன்னா இது என்ன? இது எத்தனையோ முறை பேசி பண்ண பிறகு எதுவுமே முயற்சி பலன் வராது என்று தெரிந்த உடனே தலைவர் சொன்னார், இதுதான் கண்டிஷன்னா என்னைக்கும் நாங்க இந்த பணத்தை ஏற்றுக்க விருப்பமில்லை. நீங்க 10,000 கோடி கொடுத்தாலும் சரி, நாங்க 2 மொழி கொள்கையை கைவிட என்னைக்குமே மாட்டோம். எல்லா வகையிலும் வஞ்சிக்கிற மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை இப்ப ஏதோ ஜி ராம் வி என்னமோ மாட்டிருக்காங்க. அதுக்கு நிதி கொடுக்கறதையும் நிறுத்திட்டாங்க. எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் அந்த ஆளுநரை வைத்து ஒரு துணைவேந்தர் போடுறதுக்கு கூட வாய்ப்பு அளிக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. யூஜிசி நார்ம்ஸை மாத்துறாங்க. அதாவது அவங்களுடைய எண்ணம் ஒரு காலத்தில் லண்டனில் நடந்த சர்வாதிகாரி அரசு மாதிரி இன்னைக்கு டெல்லியில் இருந்து நடக்கணும் என்றுதான் அவங்களுடைய முழு எண்ணம். அவங்க தான் எல்லா முடிவும் எடுக்கணும். அவங்களுக்கு ஒத்துழைத்தால் தான் உங்களுக்கு எதிர்காலம், அவங்களுக்கு ஒத்துழைத்தால் தான் இந்த 28 பைசாவும் திருப்பி கொடுப்போம் அப்படின்ற அளவுக்கு அவங்க செயல்படுறாங்க. அதை என்றைக்கும் வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். நீங்க கொடுத்தாலும் சரி, கொடுக்கலன்னாலும் சரி, பணம் வந்தாலும் சரி, வரலன்னாலும் சரி, நாங்க வளர்ந்து காட்டுவோம், எங்க வழியில் தான் நாங்கள் செல்லுவோம். என்னைக்குமே தமிழ்நாடு தலை குனியாது என்றதற்காகவே தான் இந்த தேர்தலை நம்ம சந்திக்கிறோம். அது மாண்பு முதலமைச்சர் சில நாட்களுக்கு முன் மதுரையில் கூறினது போல, இந்த தேர்தல் உங்களுக்கு ஆட்சி தமிழ்நாட்டில் வேணுமா இல்ல டெல்லியில இருந்து ஒருத்தங்க வந்து இங்க ஆட்சி நடத்துறதுக்கு உங்களுக்கு வேணுமான்னு கேட்டார். அதற்கு பதில் எல்லா தமிழர்களும் சொல்வார்கள், நம்ம சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தவர்கள், சுயமரியாதை இயக்கத்தில் வந்தவர்களுக்கு சுய நிர்ணயம், அதாவது சுயாட்சி மிகவும் முக்கியம். என்றைக்கும் சர்வாதிகாரிக்கும் அடக்குமுறைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அதை இங்கே உள்ள நுழையவிடவே மாட்டோம்.